ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 10ஆம் வகுப்பு உயிரியல் பாடம் 21 உடல்நலம் மற்றும் நோய்கள். சரியான விடையை தேர்வு செய்க. புகையிலை பழக்கம் அட்ரினலின் சுரப்பை தூண்டுகிறது. இதற்கு காரணமான காரணி நிக்கோட்டின். புகையிலை எதிர்ப்பு தினம் மே 31. சாதாரண செல்களை விட புற்றுநோய் செல்கள் கதிர்வீச்சினால் சுலபமாக அழிக்கப்படுகின்றன, ஏனெனில் அவை துரித செல் பிரிதல் தன்மை கொண்டவை. நிணநீர் முடிச்சுகள் மற்றும் மண்ணீரலை தாக்கும் புற்றுநோய் வகை லிம்போமா. அளவுக்கு மிஞ்சிய மது பழக்கத்தால் உருவாவது கல்லீரல் சிதைவு. இதயக்குழல் இதய நோய் ஏற்பட காரணம் இதய தசைகளுக்கு போதிய இரத்தம் செல்லாமை. எபித்தீலியல் செல்லில் புற்றுநோய் உருவாவதற்கு கார்சினோமா என்று பெயர். மெட்டாஸ்டாசிஸ் இதனுடன் தொடர்புடையது. விடை வீரியமிக்க கட்டி மாலிக்னன்ட். பாலிபேஜியா என்ற நிலை டயாபெட்டிஸ் மெல்லிட்டஸில் காணப்படுகிறது. மது அருந்தியவுடன் உடலில் முதலில் பாதிக்கப்படும் பகுதி மைய நரம்பு மண்டலம். இன்சுலின் சாராத நீரிழிவு நோய்க்கு தொடர்பில்லாதது இன்சுலின் நிர்வாகத்தன்மை. கரோனரி இதய நோய்க்கான அறிகுறி இஸ்கிமியா ஆகும். தக்காளி இரத்த சர்க்கரை அளவை குறைப்பதில் உதவுகிறது. வாசெக்டமி என்பது புற்றுநோய் சிகிச்சை அல்ல. எய்ட்ஸ் நோய் தடை காப்பு மண்டலத்தினை பாதிக்கிறது. சிவப்பு அணுக்களின் எண்ணிக்கை அதிகரித்தல் என்பது எய்ட்ஸுக்கான அறிகுறி இல்லை. உலக எய்ட்ஸ் தினம் அனுசரிக்கப்படும் நாள் டிசம்பர் 1ஆம் நாள் ஆகும். உடற்பருமன் எய்ட்ஸுக்கான ஆபத்தான காரணி அல்ல. அதிகப்படியான குளுக்கோஸ் சிறுநீரில் வெளியேறுவதன் காரணமாக ஏற்படும் அதிகப்படியான பசி பாலிபேஜியா ஆகும். பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு ஆளான குழந்தைகளின் அடிக்கடி ஏற்படும் சிறுநீர் தொற்று அறிகுறி காணப்படுகிறது. கோய்ட்டடங்களை நிரப்புக. ஆல்கஹால் அதிகப்படியாக பயன்படுத்துவதனால் கல்லீரல் சிர்ரேசில் நோய் ஏற்படுகிறது. புகையிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் அதிக நச்சு உள்ள வேதிப்பொருள் நிக்கோட்டின். இரத்த புற்றுநோய்க்கு லியூகேமியா என்று பெயர். சில வகையான மருந்துகளை தொடர்ந்து பயன்படுத்துவதனால் உண்டாகும் அதன் குறைவான பதில் விளைவு சகிப்புத்தன்மை எனப்படும். இன்சுலின் ஏற்றுக்கொள்ளாமை என்பது வகை 2 நீரிழிவு நிலை. குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களிலிருந்து அவர்களை பாதுகாப்பதற்கான சட்டம் போக்சோ ஆகும். குழந்தைகள் உதவிக்கரம் சமூக பணியாளர்களை நியமித்து குழந்தைகளுக்கு உணவு, உறைவிடம் மற்றும் பாதுகாப்பு வழங்குவதில் உதவி புரிகிறது. குழந்தைகளின் உரிமைகள் பாதுகாப்பிற்கான தேசிய ஆணையம் மார்ச் 2007 குழந்தைகள் உரிமைகள் சட்டம் அமையப்பட்டது. பென்சோபைரின் என்னும் புற்றுநோய் காரணி நுரையீரல் புற்றுநோயை உண்டாக்குகிறது. டயாபெட்டிஸ் மெல்லிட்டஸ் ஒரு நாள்பட்ட வளர்ச்சி மாற்றக் கோளாறாகும். நம் உடலில் சீரற்ற இரத்த குளுக்கோஸ் அளவு 200 mg/dL விட அதிகமாக இருக்கும். PUFA என்பது நிறைவுறாத பல்கொழுப்பு அமிலங்கள் ஆகும். மேலிக்னைட் வகை அல்லாத கட்டிகள் தீங்கற்ற கட்டிகள் எனப்படும். HIV நோயை உண்டாக்கும் வைரஸ் ரெட்ரோவைரஸ் எனப்படும். உலக புற்றுநோய் நாள் பிப்ரவரி 4 ஆகும். கரையாத நார்ச்சத்து கொன்ற ஆளி விதைகள் இரத்த சர்க்கரை அளவை குறைப்பதில் உதவுகின்றன. நிக்கோட்டின் என்பது ஆல்கலாய்டு ஆகும். புகையில் காணப்படும் பென்சோபைரின் என்பது புற்றுநோய் காரணியாகும். புகையிலை எதிர்ப்பு சட்டம் 2004 மே 1 கொண்டு வரப்பட்டது. பெருக்கமடைந்த செல் குழுக்கள் வேகமாக வளர்ச்சியடைந்து பாதிப்பை ஏற்படுத்துவது
மேலிக்னைட் கட்டிகள். HIV வைரஸை எலிசா மற்றும் வெஸ்டர்ன் பிளாட் சோதனை மூலம் உறுதிப்படுத்தலாம். எலிசா என்பதன் விரிவாக்கம் என்சைம் லிங்க்டு இம்யூனோ சர்பண்ட் அசே ஆகும். HIV லிம்போசைட்டுகளை ஏற்படுத்துகிறது. ஆன்கோ என்றால் கட்டிகள் என்று பொருள். புற்றுநோய் கட்டிகள் நியோபிளாசத்தை உருவாக்கி திசுக்களை அளிக்கிறது. இதய தசை திசுக்களின் இறப்பு இதய தசை நசிவுறல் என்ற நோய்க்கு வழிவகுக்கிறது. இதய தசைகளுக்கு குறைவான இரத்த ஓட்டம் செல்வது இஸ்கிமியா நோய்க்கு வழிவகுக்கிறது. சரியா தவறா? எய்ட்ஸ் என்பது ஒரு கொள்ளை நோய். விடை சரி. எய்ட்ஸ் என்பது கொள்ளை நோய், எபிடமிக். சரி. புற்றுநோய் உருவாக்கும் ஜீன்களுக்கு ஆன்கோ ஜீன்கள் என்று பெயர். விடை சரி. உடல் பருமனின் பண்பு கட்டிகள் உருவாக்கம் ஆகும். விடை தவறு. புற்றுநோயின் பண்பு கட்டிகள் உருவாக்கம் ஆகும். வெள்ளை அணுக்கள் மற்றும் இரத்த சிவப்பணுக்கள் எண்ணிக்கையில் அதிகரிப்பது லியூகேமியா எனப்படுகிறது. விடை தவறு. வெள்ளை அணுக்கள் எண்ணிக்கையில் அதிகரிப்பது லியூகோமியா எனப்படுகிறது. நோயின் காரணங்கள் பற்றி அறிய உதவும் அறிவியல் பிரிவு நோய்க்காரண ஆய்வு ஏட்டியாலஜி எனப்படுகிறது. விடை சரி. நோயாளிகளின் ஆடைகளை பயன்படுத்துவதால் எய்ட்ஸ் நோய் பரவாது. விடை சரி. இன்சுலின் பற்றாக்குறையினால் டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் வகை 2 உருவாகிறது. விடை தவறு. இன்சுலின் செயல்பாடு குறைவாக உள்ளதால் டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் வகை 2 உருவாகிறது. கார்சினோஜன் என்பவை புற்றுநோயை உருவாக்கும் காரணிகளாகும். விடை சரி. நிக்கோட்டின் என்பது மயக்கமூட்டி வகை மருந்து. விடை சரி. சிரோசிஸ் என்பது கல்லீரல் வீக்கம் என்பது மூளைக்கோளாறு நோயுடன் தொடர்புடையது. விடை தவறு. சிரோசிஸ் என்பது கல்லீரல் வீக்க நோயுடன் தொடர்புடையது. மருந்துகளின் தவறான பயன்பாட்டினை உளவியல் சிகிச்சையிலும் மறுவாழ்வு பயிற்சி கொடுப்பதாலும் சீர் செய்ய முடியும். விடை சரி. மது அருந்துவதால் மூளையில் அதிக அளவு கொழுப்பு சேமிக்கப்பட்டு சிரோசிஸ் ஏற்படுகிறது. விடை தவறு. மது அருந்துவதால் கல்லீரலில் அதிக அளவு கொழுப்பு சேமிக்கப்பட்டு சிரோசிஸ் ஏற்படுகிறது. கார்பன் டை ஆக்சைடு இரத்த சிவப்பணுவில் உள்ள ஹீமோகுளோபினுள் ஆக்சிஜனை எடுத்து செல்லும் திறன் குறைகிறது. விடை தவறு. கார்பன் மோனாக்சைடு இரத்த சிவப்பணுவில் உள்ள ஹீமோகுளோபினில் ஆக்சிஜன் எடுத்து செல்லும் திறனை குறைக்கிறது. இன்சுலின் இலக்கு செல்கள் குறைபாடு உள்ள இன்சுலினுக்கு பதில் வினை புரிகிறது. விடை தவறு. இன்சுலின் இலக்க செல்கள் குறைபாடு உள்ள இன்சுலினுக்கு பதில் வினை புரிவதில்லை. அதிக அளவு சிறுநீர் வெளியேறுதல் பாலிடிப்சியா எனப்படும். விடை தவறு. அதிக அளவு சிறுநீர் வெளியேறுதல் பாலியூரியா எனப்படும். சாதாரண செல்கள் உடலில் தொலைவில் உள்ள பாகங்களுக்கு இடம்பெயர்ந்து புதிய திசுக்களை அளிக்கின்றன. விடை தவறு. புற்று செல்கள் உடலில் தொலைவில் உள்ள பாகங்களுக்கு இடம்பெயர்ந்து புதிய திசுக்களை அளிக்கிறது. யூவி கதிர்கள் டிஎன்ஏவை பாதிப்புள்ளாக்கி புற்றுநோய் உண்டாக வழிவகுக்கிறது. விடை சரி. LDL இதய நோய்க்கான ஆபத்தை அதிகரிக்கிறது. விடை சரி. கதிரியக்க சிகிச்சையில் சுற்றியுள்ள சாதாரண செல்களை பாதிக்காமல் புற்றுநோய் செல்களை மற்றும் கதிர்வீச்சின் மூலம் அளிக்கிறது. விடை சரி. எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் நினைவாற்றல் குறைவு, பசியின்மை போன்றவற்றினால் பாதிக்கப்படுகின்றன. விடை சரி. பொறுத்துக. 1. சார்கோமா இணைப்பு திசு புற்றுநோய். கார்சினோமா வயிற்று புற்றுநோய். பாலிடிப்சியா அதிகப்படியான தாகம். பாலிபேஜியா அதிகப்படியான பசி. இதய தசை நசிவுறல் நோய். இதய தசைகளுக்கு இரத்த ஓட்டமின்மை. 2வது பொறுத்துக. முழு தானியங்கள் சிறு தானியங்கள். டயாபெட்டிஸ் மெல்லிட்டஸ். ஆல்கஹால். ஆலோசனைகள். கார்பன் மோனாக்சைடு. ஹீமோகுளோபின். கொழுப்பு பொருட்கள். கரோனி இதய நோய். அதிகப்படியான குளுக்கோஸ். கிளைகோசூரியா. 3வது பொறுத்துக. உணவு பழக்க வழக்கம் மாறுதல், தவறான பயன்பாடு,
நீரிழப்பினால் ஏற்படும் தாகம், பாலிடிப்சியா, அதிக கலோரி, உடல் பருமன், நீடித்த வயிற்றுப்போக்கு, எய்ட்ஸ், வேதி மருந்து சிகிச்சை, கீமோதெரப்பி. சரியான குறியினை தேர்வு செய்க. கூற்று: எய்ட்ஸ் நோய்க்கான வைரஸ் நோயாளிகளின் சிறுநீரில் காணப்படுகிறது. காரணம்: நோயாளியை குடும்பத்திலிருந்து தனிமைப்படுத்த வேண்டும். விடை: கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. கூற்று: லிக்கேமியா 15 வயதிற்கு கீழுள்ள குழந்தைகளை பாதிப்படைய செய்கிறது. காரணம்: இது இரத்த புற்றுநோய் என்று அழைக்கப்படுகிறது. விடை: கூற்று மற்றும் காரணம் இன்னும் சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் இல்லை. கூற்று: பித்தப்பை நோய்கள், நீரிழிவு நோய், கீழ்வாதம் போன்றவை இதய நோயை உண்டாக்கக்கூடிய காரணிகள். காரணம்: புரதம் இரத்த குழாய்களை அடைத்து விடுகிறது. விடை: கூற்று தவறு, ஆனால் காரணம் சரி. கூற்று: நீரிழிவு நோய், உடல் பருமன் மற்றும் புற்றுநோய் போன்றவை வாழ்க்கை பழக்க வழக்கங்களில் ஏற்படும் மாற்றங்களினால் ஏற்படுகிறது. காரணம்: வாழ்க்கை முறையில் ஏற்படும் மாற்றங்கள் மனிதனுக்கு தேவைப்படுகிறது. விடை: கூற்று மற்றும் காரணம் இன்னும் சரி, மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். ஓரிரு வார்த்தைகளில் விடையிலி. மருந்துகள் தொடர்ச்சியாக பயன்படுத்துவதை வழக்கமாக்கிக் கொள்பவர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? விடை: மருந்துக்கு அடிமையாதல் அல்லது மருந்துகளின் தவறான பயன்பாடு. மனநிலை மாற்றம் மருந்துகளின் வேறு பெயர் யாது? மனோவியல் மருந்துகள். மருந்துக்கு அடிமையானவரின் சிகிச்சைக்கான முதல் கட்டம் எது? விடை: நச்சு நீக்கம். மருந்துகளின் தவறான பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தல் மீதான சர்வதேச நாள் எது? விடை: ஜூன் 26. புகையிலை செடியின் எந்த பாகம் மருந்து தயாரிக்க பயன்படுகிறது? விடை: இலைப்பகுதி. இரத்த சிவப்பணுவில் உள்ள ஹீமோகுளோபினுடன் பிணைப்பை ஏற்படுத்தும் வாயு எது? விடை: கார்பன் மோனாக்சைடு. கணையத்தில் உள்ள எந்த செல்கள் இன்சுலினை சுரக்கிறது? விடை: பீட்டா செல்கள். இரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு அதிகரிப்பதால் ஏற்படுவது யாது? விடை: ஹைப்பர் கிளைசீமியா. இரத்தத்தில் சர்க்கரை நோயினை சமப்படுத்தும் ஹார்மோன் எது? விடை: இன்சுலின். அதிகப்படியான பசி ஏற்படுவது எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது? விடை: பாலிபோஜியா. அதிக அளவு நீர் பருகுவது எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது? விடை: பாலிடிப்சியா. அதிக அளவு சிறுநீர் வெளியேறுவது எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது? விடை: பாலியூரியா. அதிகப்படியான குளுக்கோஸ் சிறுநீரில் வெளியேற்றப்படுவது எவ்வாறு குறிக்கப்படுகிறது? விடை: கிளைகோசூரியா. அதிகப்படியான கொழுப்பு சேர்வதால் உடலில் எடை அசாதாரணமாக அதிகரிப்பதனால் ஏற்படுவது? விடை: உடல் பருமன். பிஎம்ஐ என்பதன் விரிவாக்கம் என்ன? உடல் பருமன் குறியீடு. இதய தசை திசுக்களின் சிறப்பு நோயின் பெயர் என்ன? விடை: இதய தசை நசிவுறல். பெருக்கமடைந்த செல் குழுக்கள் வேகமாக வளர்ச்சியடைந்து சுற்றியுள்ள திசுக்களின் பாதிப்பை ஏற்படுத்துவதன் பெயர் என்ன? விடை: மெலிக்னைட் கட்டிகள். புற்றுநோயை பற்றிய படிப்பின் பெயர் ஆன்காலஜி. எதிர்ப்புற்று நோய் மருந்துகளை உள்ளடக்கிய புற்றுநோய் சிகிச்சையின் பெயர் என்ன? விடை: வேதி மருந்து சிகிச்சை அல்லது கீமோதெரபி. தடைக்காப்பு சிகிச்சையில் துலங்கல் மாற்றிகளாக செயல்படுவது எது? விடை: இன்டர்பெரான்கள். பாதிக்கப்பட்ட தாயிலிருந்து சேய்க்கு எய்ட்ஸ் நோய் எதன் மூலம் பரவுகிறது? விடை: தாய் சேய் இணைப்பு திசு. புற்றுநோயை உண்டாக்கும் காரணிகள் எவை? விடை: கார்சினோஜென்கள். லியூகேமியாவின் மறுபெயர் என்ன? விடை: இரத்த புற்றுநோய். நுரையீரல் மூச்சு சிற்றைகளில் ஏற்படும் வீக்கம் என்ன நோயினை உண்டாக்கும்? விடை: எம்பைசீமா. விரிவாக்கம். ஐடிடிஎம் இன்சுலின் சார்ந்த நீரிழிவு நோய். ஹெச்ஐவி மனித தடைக்காப்பு குறைவு வைரஸ். பிஎம்ஐ உடற்பருமன் குறியீடு. எய்ட்ஸ் பெறப்பட்ட நோய் தடுப்பாற்றல் குறைவு நோய். சிஹெச்டி கரோனரி இதய நோய். என்ஐடிடிஎம் இன்சுலின் சாராத நீரிழிவு நோய். பிஓஎஸ்சிஓ குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களிலிருந்து பாதுகாத்தல். போக்சோ. என்சிபிஆர்சி குழந்தைகள் உரிமை பாதுகாப்பிற்கான தேசிய ஆணையம். சிபிசிஆர் குழந்தைகள் உரிமை சட்டம். WHO உலக சுகாதார நிறுவனம். ஹெச்டிஎல்
அதிக அடர்த்தி கொண்ட லிப்போப்ரோதம், சியூடி இதய நோய்கள், சிஹெச்டி கரோனரி இதய நோய், பியூஎஃப்ஏ நிறைவுறாத பல்ல கொழுப்பு அமிலம், யூவி புறஊதா கதிர்கள், டிஎன்ஏ டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் அமிலம், ஹெச்ஐவி மனித தடைக்காப்பு குறைவு வைரஸ், எலிசா என்சைம் லிங்க்டு இம்யூனோ சர்பண்ட் அசே, என்ஏசிஓ தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்பு, என்ஜிஓ அரசு சாராத தொண்டு நிறுவனம். நன்றி.